ரியல் சிங்கப்பெண் யார் இந்த சி மகேஸ்வரி ஐபிஎஸ்? சிஎம் விஜயின் சரியான தேர்வு. தமிழக காவல்துறையில் மிக முக்கியமான பொறுப்புகளில் ஒன்றாக கருதப்படும் லஞ்ச ஒழிப்பு மற்றும் ஊழல் தடுப்புத்துறையின் புதிய இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ள யார் இந்த சி மகேஸ்வரி ஐபிஎஸ்? அவருடைய பயணம் எப்படி இருந்தது? வாங்க ஒரு சிறிய பின்னணியை பார்க்கலாம். பொதுவாக காவல்துறையில் உயர்ந்த பதவிகளை வகிக்கும் பலரும் நேரடியாக ஐபிஎஸ் அதிகாரிகளாக தேர்வு செய்யப்படுவார்கள். ஆனால் மகேஸ்வரியின் பயணம் சற்று வித்தியாசமானது. பொறியியல் பட்டப்படிப்பை முடித்த அவர் தகவல் தொழில்நுட்பத்துறையில் முதுகலை பட்டமும் பெற்றிருந்தார். தொழில்நுட்பத்துறையில் சிறப்பான எதிர்காலம் இருந்தாலும் மக்களுக்கு நேரடியாக சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணமே அவரை காவல்துறையை நோக்கி திருப்பியது. அதன் காரணமாக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையமான டிஎன்பிஎஸ்சி நடத்திய குரூப் 1 தேர்வில் வெற்றி பெற்று 1997ஆம் ஆண்டு துணை காவல் கண்காணிப்பாளராக தனது காவல்துறை பயணத்தை தொடங்கினார். பணியில் சேர்ந்த சில ஆண்டுகளிலேயே தனது திறமையான நிர்வாகத்தாலும் சட்டம் ஒழுங்கை கையாளும் ஆற்றலாலும் அதிகாரிகள் மத்தியில் தனி கவனம் பெற்றார். அவருடைய பணித்திறனை பாராட்டி 2003ஆம் ஆண்டு கூடுதல் காவல் கண்காணிப்பாளராக பதவி உயர்வு வழங்கப்பட்டது. தொடர்ந்து சிறப்பாக பணியாற்றியதற்காக 2006ஆம் ஆண்டு இந்திய காவல் பணியான ஐபிஎஸ் அந்தஸ்தை பெற்றார். அதன் பிறகு தமிழகத்தின் பல முக்கிய பொறுப்புகளில் பணியாற்றி நிர்வாக அனுபவத்தை பெற்றார். கரூர் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் காவல் கண்காணிப்பாளராக இருந்தபோது சட்டம் ஒழுங்கை பேணுவதிலும் குற்றச்சம்பவங்களை கட்டுப்படுத்துவதிலும் கவனம் செலுத்திய அதிகாரியாக அறியப்பட்டார். பொதுமக்களுடன் நெருக்கமாக செயல்படும் அணுகுமுறையும் காவல்துறையின் செயல்திறனை மேம்படுத்தும் முயற்சிகளும் அவரது பணிக்காலத்தில் பேசப்பட்டன. அதன் பிறகு சென்னை மாநகர காவல்துறையில் தெற்கு மற்றும் மேற்கு மண்டலங்களின் இணை ஆணையராக பணியாற்றினார். சென்னை போன்ற மிகப்பெரிய மாநகரத்தில் அரசியல் நிகழ்வுகள், திருவிழாக்கள், போராட்டங்கள் மற்றும் முக்கிய பாதுகாப்பு பணிகளை ஒருங்கிணைத்து சட்டம் ஒழுங்கை திறம்பட கையாண்ட அனுபவம் அவருக்கு கிடைத்தது. இதனைத் தொடர்ந்து சேலம் சரக துணை காவல் தலைவர் அதாவது டிஐஜியாகவும் பணியாற்றினார். பல மாவட்டங்களை ஒருங்கிணைத்து நிர்வகிக்கும் பொறுப்பை திறம்பட செய்த அனுபவம் அவரை தமிழக காவல்துறையின் மிக முக்கிய நிர்வாக அதிகாரிகளில் ஒருவராக உயர்த்தியது. தற்போது தமிழக லஞ்ச ஒழிப்பு மற்றும் ஊழல் தடுப்புத்துறையின் இயக்குநராக அவர் நியமிக்கப்பட்டிருப்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அரசு அலுவலகங்களில் நடைபெறும் ஊழல் புகார்கள், லஞ்ச வழக்குகள் மற்றும் உயர்மட்ட விசாரணைகளை மேற்கொள்ளும் முக்கிய அமைப்பின் தலைவராக அவர் பொறுப்பேற்றுள்ளார். இந்த பொறுப்பில் அவரது நிர்வாக அனுபவம், சட்டம் ஒழுங்கு கையாளும் திறன் மற்றும் ஒழுக்கமான பணியாற்றும் அணுகுமுறை எந்த அளவிற்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்ற எதிர்பார்ப்பு தற்போது அதிகரித்துள்ளது.